சுமங்கலி பெண்கள் வீட்டில் இந்த 3 ஆடைகளை கண்டிப்பாக உடுத்தவே கூடாது அப்படின்னும், வீட்டில் பணம் சேராமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சும், அதை நம்ம உடுத்திக்கிட்டு இருந்தோம்னா, நிச்சயமாக அதை மாற்றிக்கொள்வது ரொம்பவே சிறப்பு. அந்த வகையில் சுமங்கலி பெண்கள் உடுத்தவே கூடாத 3 ஆடைகள் என்னென்ன அப்படிங்கிறதைய இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. வீடு அப்படிங்கிறது மங்களமாக இருக்கிறதுக்கும், மங்களகரமாக வீடாக இருக்குது அப்படின்னு மற்றவர்கள் சொல்வதற்கும் காரணம் யாருன்னு பார்த்தோன்னா, அந்த வீட்டில் வாழும் சுமங்கலி பெண்கள் தான். மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமியே அப்படியே வீட்டில் உலா வரும் போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுமங்கலி பெண்கள். அப்படி வீட்டின் மகாலட்சுமிகளாக தினமுமே வலம் வரும் அந்த சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக இந்த 3 ஆடைகளை வீட்டில் உடுத்தவே கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் பணமும் செல்வமும் சேராமல் இருப்பதற்கும், கஷ்டம் ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் காரணம் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் இதை உடுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்வில் முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மாற்றி அமைத்து வாழ்வில் பிரம்மாண்ட மாற்றத்தை கண்குளிர காணலாம். சுமங்கலி பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறவங்க எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சமாக பூவோடையும் பொட்டோடையும் நிரந்தர சுமங்கலிகளாக வீட்டில் வலம் வருவாங்க. அப்படி சுமங்கலி பெண்கள் அப்படின்னு இருக்கிற அந்த வீட்டின் பெண்கள் எப்பொழுதுமே கிழிந்த ஆடைகளை பயன்படுத்தவே கூடாது. அடுத்த ஆடையாக பார்த்தோன்னா ஓட்டை விழுந்த ஆடை. சில பேர் சமையல் செய்யும் பொழுது தெரியாதனமாக அதில் ஒரு நெருப்பு பட்டு ஓட்டை எழுந்திருக்கும், அல்லது பூஜை செய்யும் பொழுது தீபமோ அல்லது ஊதுபத்தியோ பட்டு அந்த ஆடையில் ஓட்டை விழுந்திருக்கும். இப்படி தீப்பட்ட ஓட்டைகள் விழுந்த அந்த ஆடைகளை கண்டிப்பாக அந்த சுமங்கலி பெண்கள் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.